இறைவனுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று குடல் சுத்தத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி காற்று மண்டலம் சுத்தப்படுத்துறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஃபேன் வாங்கி வைக்கிறோம். அதில் புதுசாக வாங்கும்போது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக டஸ்ட்டு எவ்வளோ ஏறுது. அதே மாதிரி நம்ம உடலில் 9 துவாரங்கள் வழியாக கண்டிப்பாக காற்று மாசுபடும். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக எனர்ஜியாக வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக காற்று ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உணவு மூச்சுக்குழாய் இருக்கு இல்லையா, மூச்சுக்குழாய் அப்படியே வீங்கி சுதுங்கி சளி பிடிக்கும்போது அந்த சதை வளர்கிறது அதெல்லாம் நிறைய இருக்கும். அதுலேருந்து நீங்கி நம்ம சுவாசம் சுத்தமாக இருக்கணும். ஃபுல்லாக நுரையீரல் உள்ளே போய் திரும்ப வரணும் அப்படின்னா காற்று மண்டலம் மூச்சுக்குழாய் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு மூச்சு பயிற்சி கட்டாயமாக அவசியம். விடியற் காலை 3:30 மணிலேருந்து எழுந்து செய்யுங்க. முடியாதவங்க 5:50லேருந்து 6:05 வரையும் செய்யலாம். அதே மாதிரி ஈவினிங் 5:50லேருந்து 6 மணி வரையும் செய்யலாம். கண்டிப்பாக மூச்சு பயிற்சி ஒரு மனுஷனுக்கு கட்டாய தேவை ஃப்ரெண்ட்ஸ்.